அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கையில் இருக்கு. சொல்லுங்க, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் என் எதிர்காலம் ஆண்டவருடைய கையில் இருக்கு. அவர் எதிர்காலத்தை அவர் பார்த்து கொள்வார். என்ன நடந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். சங்கீதம் 114:8, சங்கீதம் 114:8 எடுத்தல் வாசிங்க. சங்கீதம் 114:8. மறுபடியும் வாசிங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வருகிற வருஷத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் அதிசயம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்தில் ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் அதிசயம் செய்ய போகிறார். ஒருத்தருக்கு என்ன அதிசயம் செய்கிறாரோ அதே மாதிரி செய்ய மாட்டார், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அதிசயம் செய்வார். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயம் செய்ய போகிறார். அவர் எப்படி செய்வார்னு தெரியாது, ஆனால் அதிசயம் செய்வார். அதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை யார் நோக்கி கூப்பிடுறார்களோ அவர்களுக்கு அதிசயம் செய்கிற தேவன். அவரை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அதிசயம் செய்கிற தேவன். எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தில் அதிசயம் நடக்கணும்? நிறைய பேருக்கு அதிசயம் வேண்டாமா? இந்த வருகிற 2026 ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அவசியம். ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும். நமக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக இந்த 2026 அவர் அதிசயம் செய்வார். அவர் அற்புதம் செய்வார். அதை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை அதே வருடத்தில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் வரப்போகிற வருடங்களில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அது என்ன தரிசனம் என்றால், சபை மக்கள் உட்காருவதற்கு போதுமான இடமில்லை, அவர்கள் வசதியாக உட்காருவதற்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்புறம் ஏப்ரல் மே மாதங்களிலே ஜாய் அடைத்து அதற்காக என்ஜினியரை வரவழைத்து அவர்கள் வந்து சர்வே பண்ணி அவங்க டிராயிங்கெல்லாம் போட்டாங்க. அந்த நேரத்தில் ஜாய் அவர்கள் மிகவும் உதவியாக இருந்தார்கள். அப்பொழுது எங்கள் கையில் வந்து 1 லட்சம் தான் கையில் இருந்தது. அந்த 1 லட்சத்தை வைத்துக்கொண்டு எப்படி 15 லட்சம் செலவாகக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டுவது நம்முடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற அவர் தேவனாக இருக்கிறார். யோபு 5:9 வாசிக்கலாம். யோபு 5:9. யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறது.
அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயம் என்றால் என்ன? இது நடக்குமா என்று நாம் சந்தேகப்பட்டு கொண்டிருப்போம். நாம் எதை சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, எது நடக்காது, எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ, அதை முடித்து காண்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். சகோதரர் நம்முடைய ரவி ஐயா அவர்கள் வேலைப்பட்டு வியாதிப்பட்டு மிக ஆபத்தான நிலையில் இருக்கும்போது அவருடைய மகன் கனடா தேசத்திலிருந்து அமலன் அவர்கள் வந்தார்கள். அவருடைய நிலைமையை பார்த்து அவர் எப்படி ஆகிலும் தகப்பனாரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க தேசத்திலிருந்து அவருடைய அருமை மகள் லின்சி அவர்களும் அவருடைய கணவர் அருள்ராஜ் அவர்களும் வந்தார்கள். 2 மகன்களும் தன்னுடைய மகளும் மருமகனும் குடும்பத்து மக்கள் அனைவருமே அவரோடு இருந்து விட்டார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், அமெரிக்காவில் வேலை பார்க்கிறவர்களுக்கு அதிக சங்கடம். அமெரிக்காவில் வேலை பார்க்கிறவர்கள் விசா முடிந்த உடனே இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும். அப்படி இந்தியாவுக்கு திரும்பி விட்டால் மறுபடியும் அமெரிக்கா போவது கடினம். அமெரிக்காவில் இருந்து கொண்டு விசா முடிந்து விட்டால் உடனடியாக அவர்களை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பி விடுவார்கள். அப்படி இந்தியாவுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு விசா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்ளை பண்ணி அவர்கள் விசாவுக்காக அவர்கள் முயற்சி எடுத்தால் அவர்களுக்கு விசா கிடைப்பது மிக கடினம். அது சாத்தியமில்லாத காரியம். அது முடியாத ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் அருள்ராஜ் லின்சி அவர்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். அதை நான் போட்டு காமிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் போட்டால் அது லேட்டாகிடும். அந்த அற்புதத்தை நான் இது செல்லில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். அவர் தேவன் செய்த அற்புதத்தை அவர் சாட்சியாக சபையாருக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறேன். போதகருக்கும் சபையாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் இந்த பெரிய அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபித்தீர்கள். இந்த நடக்காத அற்புதம், முடியாத ஒரு அற்புதம் நடந்தது. அது தேவன் செய்தார். நான் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் நான் ஏறெடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் 15ஆம் தேதி விசாவுக்காக போனார்கள். விசாவுக்கு போன உடனே பொதுவாக அமெரிக்கா விசாவுக்காக ரெனிவலுக்காக போனால் உடனே விசா கொடுத்து விடுவார்கள். ஆனால் இவருக்கு போய் எந்த விதமான பதிலும் சொல்லலை. இவர்கள் அமெரிக்காவுக்கு 24ஆம் தேதி தகவனாரை பார்த்துவிட்டு அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும். இவர் இங்கே 15ஆம் தேதி அங்கே அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறார். எந்த பதிலும் வரவில்லை. இவருக்கு டிக்கெட்டெல்லாம் அமெரிக்கா போவதற்கு அவர் ரிசர்வ் பண்ணி விட்டார்கள். மகளுக்கு எல்லாம் 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 கிளியர் ஆகிவிட்டது. ஆனால் மகள் எப்படி தனியாக போகிறது? கணவனை இந்தியாவில் விட்டு மனைவி மாத்திரம் எப்படி அமெரிக்காவில் போய் என்ன பண்ணுறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கணவன் இங்கே இருக்கிறாரு, மனைவி பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்க? வேலை பார்க்கிறவர் கணவர், அங்கே மகள், அங்கே மனைவி என்ன செய்ய முடியும்? கணவன் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. அமெரிக்காவுக்கு போய் அங்கே வாட முடியாது. நிச்சயமாக கணவனுக்கு விசா கிடைத்தாதான் 2 பேரும் சேர்ந்து போக முடியும். இதில் இவர்களுக்கு இந்த தகப்பனார் இப்படி நடக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பாராத ஒரு நடந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் இருவரும் சேர்ந்து போவதற்காகத்தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி விட்டார்கள். இப்போது ஒருவருக்கு விசா கிடைத்து விட்டது, இன்னொருக்கு இன்னும் அவங்க விசாவை பற்றி எந்த விதமான கேரண்டியும் கொடுக்கல. அங்கே யாரெல்லாம் விசாக்கு போனாங்களோ எல்லாரையும் கடப்பில் போட்டாங்க. காரணம் என்னாக்கா, நிறைய பேர் அங்கே அமெரிக்காவில் வேறு விதமாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். தீவிரவாதம் அதிகமாக இருக்கிறது. இந்த தீவிரவாதத்தை கண்டுபிடிக்க யாரெல்லாம் அமெரிக்கா போகிறார்களோ அவருடைய மீடியா அக்கௌண்ட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அவங்களுடைய வாட்ஸ்அப், அவங்க மெசேஜ், அவங்க இமெயில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகும். அப்போ 1 மாதம் ஆகி விசா கிடைக்குமா இல்லையான்னு நம்பிக்கை கிடையாது, கேரண்டி கிடையாது. ஆனால் மனைவி பிள்ளைங்களோட இங்கே ரெடியாக இருக்கிறாங்க, டிக்கெட் ரெடியாக இருக்குது.
ஆனால் எப்படி மனைவி பிள்ளைகள் தனியாக போக முடியும்? இவருக்கு வந்து கேரண்டி கிடையாது, விசா கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. போனவங்களுக்கெல்லாம் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, நீங்கள் அட்டன் பண்ணவங்கெல்லாம் ரிசல்ட்லாம் வந்து பிப்ரவரி மாதம் தெரியும், மார்ச் மாதம் தெரியும் அப்படின்னு. சரி, அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுனாக்கா அது விசா கிடைக்கிறது நிச்சயம் இல்லை. ஒருவேளை கேன்சல் ஆச்சுன்னா இவர் என்ன செய்ய முடியாது, அமெரிக்காவுக்கு போக முடியாது. அங்கே என்ன செய்ய முடியும்? அங்கே எல்லாம் குடும்பத்தை செட்டில் பண்ணியாச்சு, வீடு இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது, எல்லா பொருளும் அங்கே இருக்குது. இப்போ மனைவி தனியாக விட்டுட்டு எப்படி அவர் இருப்பார்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் இருந்தார். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளையாய் இருந்தால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் வாழ்க்கையில் ஏன் அதிசயம் நடக்கவில்லை? உங்கள் வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கவில்லை? நீங்கள் ஆண்டவரை தேடவில்லை. ஆண்டவரை தேடுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாக அவருக்கு கீழ்ப்படிவது கிடையாது. அவரை உண்மையாய் தேடுவது கிடையாது. அவருடைய அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருப்பது கிடையாது. அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. குறுக்கு வழியில் போறீங்க, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத வழியில் போறீங்க. ஆண்டவரை கனப்படுத்தவில்லை, ஆண்டவருக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது. ஆலயத்தில் வருவதில் தாமதம் காண்பிக்கிறோம், ஆலயத்தில் வருவதில் ஏனோ தானோ என்று வருகிறோம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும் அவர் கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை அவருக்கு கொடுப்பது நமக்கு கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தொழிலுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. உங்கள் வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க வேலையில, நீங்க போற எல்லா இடத்துல அற்புதம் நடக்கணும்னா, அதிசயம் நடக்கணும்னாக்கா ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடுகிற மக்களுக்கு தான் அதிசயம் நடக்கும். ஆண்டவரை தேடாத மக்கள் அதிசயம் கிடைக்காது. சிலர் வந்து ஆண்டவரை தேடுவாங்க, ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, ஆனால் அதிசயத்துக்காக அற்புதத்துக்காக காத்திருக்கிற பொறுமை கிடையாது. நெடுங்காலம் காத்திருக்கிற இதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நெடுங்காலம் காத்திருக்குதல் இதயத்தை என்ன செய்யும்? இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தருடைய அதிசயத்துக்கு நம்ம காத்திருக்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணார். என்ன வாக்கு பண்ணார்? உன்னுடைய சந்ததியை நான் நட்சத்திரத்தை அளவாக நான் பெருக பண்ணுவேன் என்று. சாராளுக்கு 80 வயது, இவருக்கு 100 வயது. அங்கே பிள்ளை பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு பண்ணினால் அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுகிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அநேகருக்கு அற்புதம் என்றால் என்ன என்று தெரியும். அற்புதம் என்றால் ஆச்சரியமான காரியம். அற்புதம் என்றால் என்ன? ஆச்சரியமான காரியம். அதாவது தமிழில் சொல்லும்போது அதிசயம் அல்லது ஆச்சரியம், அதிசயம், இது ஆச்சரியம் என்று நாம் சொல்லலாம். சில நேரங்களில் அற்புதம் என்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார், ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார், ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார், ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய ஒருவன் தடைப்படாது. யோபு 42:2. யோபு 42:2. யோபு 42. சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அங்கே என்ன பார்க்கிறோம்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் அவரால் எல்லாம் செய்யக்கூடும். நான் அவரை நம்பி இருக்கிறேன்.
அவரை நான் நம்பியிருக்கிறேன், அவரை நான் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு அதிசயம் செய்வார். எனக்கு அதிசயம் செய்வார். இந்த வருடம் எனக்கு ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். அதே ஆண்டவர் வருகிற ஆண்டிலும் அற்புதங்களை செய்வார். யாரை ஆண்டவர் எனக்கு அற்புதமே செய்யலன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை பாருங்களேன், அற்புதம் இல்லது அதிசயம் என்று சொல்லும்போது அது பல வகைப்படும். ஒன்று, ஆண்டவர் என்னுடைய உள்ளான மனிதனிலே அற்புதம் செய்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அது பெரிய ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் எல்லாருக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்த கிடையாது. சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னோட கூட பேசினார் என்று சொல்வார்கள். ஆனால் எல்லாரும் அப்படி சொல்றது இல்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் யாருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவார்? அவருக்கு பயந்தவர். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மக்களாக இருந்தால் கர்த்தர் அவருடைய ஆலோசனையை, அவருடைய சித்தத்தை, அவருடைய தீர்மானத்தை, அவருடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீங்க? இப்போ வருங்காலத்தில் ஆண்டவர் உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்காரு எத்தனை பேர் அறிய விரும்புகிறீர்கள்? உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் செய்து முடிப்பார். வருகிற வருஷத்தில் ஆண்டவர் எத்தனை பேர் அற்புதம் நடக்கணும்னு விரும்புகிறீங்க? எல்லாருக்கும் அற்புதம் நடக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அது அற்புதம் என்று சொல்லும்போது மனிதனால கூடாத காரியம். அற்புதம் என்றால் என்ன? ஆச்சரியமான காரியம் என்றால் என்ன? மனிதனால கூடாத காரியத்தை அவர் செய்வார். ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, படிக்கிற பிள்ளைங்க வேலை கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்பிடுங்க, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து வேலையை கொடுப்பார். எத்தனை பேருக்கு வேலை இல்லை? உண்மையாக கையை வருது. எத்தனை பேருக்கு வேலை இல்லை? எத்தனை பேருக்கு வேலை வேணும்? எத்தனை பேருக்கு வேலை வேணும்? கருத்து, நீங்கள் ஆண்டவரை நம்பிடுங்க, தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் கூட ஏற்படாது. நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க, ஆண்டவரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. வேதம் என்ன சொல்கிறது? ரோமர் 8:28 வாசியங்கள். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. நீங்கள் ஆண்டவரை தேடுகிற மக்களாக இருந்தால், அவரை விசுவாசிக்கிற மக்களாக இருந்தால், அவருக்காக வாடுகிற மக்களாக இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே இருக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமை ஏற்பட்டாலும் அந்த தீமையில ஒரு பெரிய நன்மை இருக்கும். ஐயோ, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே, எனக்கு ஒண்ணுமே நடக்கவில்லையே, எனக்கு அதிசயமே நடக்கவில்லையே, எனக்கு அற்புதமே நடக்கவில்லைன்னு சொல்லாதீங்க. நான் உயிரோடு இருப்பதே பெரிய அதிசயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கடா, நான் உயிரோடு இருப்பதே பெரிய அதிசயம். நான் உயிரோடு இருப்பது பெரிய ரகசியம். சொல்லுங்க, நான் உயிரோடு இருப்பது ரகசியம். எத்தனை பேர் காலையில் எழுந்தவர்களில் மாண்டு போய் விட்டார்கள்? நாம் இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வரும்போது எத்தனை பேர் உயிரோடு இருந்தாங்க, ஆனா இப்ப அவங்கெல்லாம் உயிரோடு இல்லை. அப்போ நம்ம உயிரோடு இருப்பதே ஒரு பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. நாம் நம்முடைய தாயின் கற்பத்தில் உருவானது பெரிய ஆச்சரியம். டாக்டருக்கே தெரியாது. நீங்கள் டாக்டர் போய் கேளுங்க, பெரிய பெரிய டாக்டரை கேளுங்க, பெரிய நரம்பு டாக்டரை கேளுங்க, பெரிய பெரிய கிட்னி டாக்டரை கேளுங்க, பெரிய பெரிய ஹார்ட் ஆப்ரேஷன் பற்றி கேளுங்க. அவங்களுக்கு குழந்தை எப்படி உருவாதுன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. குழந்தை எப்படி உருவாது? ஒரு தாயினுடைய கற்பத்தில் பிள்ளை எப்படி உருவாகுது என்று நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க, அறுவை சிகிச்சை தான் பண்ணுவாங்க, மருந்து தான் கொடுப்பாங்க. ஆனால் டாக்டர்களுக்கு நம்முடைய உடலில் என்ன நடக்குது, உடலில் இந்த குழந்தை எப்படி உருவாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை எல்லா டாக்டரும் சொல்லி சகோதரி நம்முடைய சொஜா அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? எடுத்த உடனே ஆப்ரேஷன் அப்படின்னாங்க.
எடுத்தோன்னா ஆப்ரேஷனாங்க. ஆனால் நம்முடைய பரம டாக்டர் என்ன பண்ணார்? ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது அற்புதம் என்றால் வெளியரங்கமாக ஏதாவது கண்ணால் பார்த்தா தான். நம்மலாம் தோமா மாதிரி எல்லாரும் சொன்னாங்க இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிரோடு இருந்தாங்க, எல்லாம் நம்பிட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் என்ன பண்ணா? நான் நம்ப மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? அவர் உயிரோடு இருந்தானா அவர் என்ன பண்ணுவேன்? அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவரை காயப்படுத்தினார்கள், அவருக்கு ஒரு காயம் இருக்கும், அவர் ஒரு வடு இருக்கும் இல்லைங்களா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு காலில் அடிபட்ட வடு இன்னும் வரல. எனக்கு 6 வயசில் நான் அடிபட்ட வடு இன்னும் இருக்குது. பொதுவாக வடு எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன செய்யாது, மறையாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஏதாவது வடு இருக்கா? எனக்கு நிறைய வடு இருக்குது. நான் காலேஜில் ஃபுட்பால் ஆடிருந்தனால நிறைய இடத்துல அடிபட்டிருக்கிறேன். எனக்கு நிறைய வடு இருக்குது. அதில் என்சிசியில் வேறு நான் இருந்திருக்கிறேன். என்சிசியில் மலைப்பயிற்சியெல்லாம் நான் ஈடுபட்டிருக்கிறேன். நிறைய ஆறுகளை கடக்கும்போது ஆறில் எப்படி கடக்கணும் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்போ அது பேர் ரோப் கிராசிங்னு பேர். அதில் ஒரு அடையாளம் அங்கே இருக்குது, அது இன்னும் இருக்குது. அது மாதிரி இயேசு உயிரோடு எழுந்தார், அவர் மரித்தார், நான் நம்புகிறேன். தோமா என்ன நினச்சாரு? இயேசு மரித்தார் நம்புகிறேன், ஆனால் அவர் உயிரோடு எழுந்தால் நான் நம்ப மாட்டேன். நிறைய பேர் இயேசு நல்லவர் அப்படின்னு அறிந்திருக்கிறாங்க, ஆனால் அவர் மரித்து உயிர்த்தது தெய்வம் தெரியாது. ஐயா அதை தான் சொன்னார். நிறைய பேர் இயேசு ஒரு கடவுள் அப்படின்னுக்காங்க. இயேசு யார்? ஒரு நல்ல கடவுள் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இயேசு ஒரு கடவுள் தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் கூட நினைக்கலாம். உங்களை கேட்டால் இயேசு யாருன்னாக்கா, இயேசு ஒரு நல்ல கடவுள். இயேசு நல்ல கடவுள் மாத்திரம் இல்லைங்க, அவர் மரித்து உயிரோடு இருந்தது. அவர் மரித்து அவர் உயிரோடு கூட உயிரோடு எழுந்த தேவன். அவர் உயிரோடு எழுந்தனால தான் அவர் அற்புதம் செய்கிறார். இயேசு உயிரோடு சொல்லுங்க, இயேசு உயிரோடு உண்மையானால் என் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பது உண்மை. சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழுந்தது உண்மையானால் அவர் அற்புதம் செய்வதும் உண்மை. இல்லைங்களா? வெளியரங்கமாக நமக்கு அற்புதம் நம்ம கண்ணால் பார்த்தா தான் நம்புகிறோம். என்னது? பொதுவாக நமக்கு அற்புதம் நடக்கணும்னாக்கா கண்ணால் பார்த்தா தான் நம்புகிறோம். இவர் என்ன பண்ணார்? தோமா, நான் என்னுடைய விரலை அவருடைய விழாவில் போட்டால் தான் தெரிஞ்சது. அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சு? போட்டு பார்த்தாரா? அப்போ போட்டு பார்த்து இயேசு உயிரோடு எழுந்தார் நம்பினார். இயேசு தெய்வம் நம்பினார். அப்போ என்ன பதில் சொன்னார் இயேசு? தோமாவே, நீ கண்டதுனால விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிகள் பாக்கியவான். சிலருக்கு பார்த்தீங்களா, சிலருக்கு ஆண்டவர் வெளியரங்கமாக ஒரு பெரிய வீடு கொடுத்தாதான் நல்லவர் அப்படின்னு, சிலருக்கு ப்ரமோஷன் கொடுத்தாதான் அவர் நல்லவர், சிலருக்கு வியாதியை சுகமாகனா தான் நல்லவர். அப்படியா? ஆண்டவர் வியாதியை சுகமாக்கினாலும் அவர் அற்புதம் செய்கிறவர் தான். இன்னைக்கு எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ எனக்கு ஒரு இடுப்பு வலி இருக்குது, சுஜா மாதிரி இருக்குது. இந்த இடுப்பு வலி சுகமாகிறதே எனக்கு அற்புதம் தான். என்னது சொல்லுங்களேன்? இடுப்பு வலி, நான் நடக்க முடியாமல், கால் நடக்க முடியாமல் இருக்கிறேன், கால் நடக்க முடியாமல் இருந்தால் நான் நல்லா நடக்கிறேன், அது அற்புதம் தான். ஆனால் கால் நடக்க முடியாமல் இருந்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாமல் என்னை காப்பாற்றுறாரு, அது ஒரு அற்புதம். எனக்கு வெளியரங்கமாக என்னுடைய பலவீனம் நீங்கினாலும் அற்புதம் தான். பலவீனம் நீங்காமல் அந்த பலவீனத்தினால எனக்கு ஒன்று சேதம் வராதபடி என்னை பாதுகாக்கிறார், அதுவும் அற்புதம் தான். இயேசு
எனக்கு நிறைய பணம், என்னை பெரிய கோட்டீஸ்வரனா பெரிய ஒரு ஸ்ரீமான மாற்றினா தான் அவர் ஆண்டவரா? நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவர் ஆண்டவர் தான். அவர் ஏழைக்கும் ஆண்டவர். சரி, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக அற்புதம் செய்கிறார். வெளியரங்கமாக, அதை வெளியரங்கமாக சொல்லும்போது வந்து நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி வருகிறது, அந்த வியாதிக்காக நாம் ஜெபிக்கிறோம், அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், அது அற்புதம் தான். இப்போ நம்ம வீடு இல்லாமல் இருக்கிறோம், வாடகை வீட்டில் இருக்கிறோம், இப்போ ஒரு நல்ல வீடு வேணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் பெரிய வீடை கொடுக்கிறார், அது பெரிய அற்புதம் தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு, திருமணம் நடக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கிறார், அது பெரிய அற்புதம் தான். இது நாம் வந்து பலவிதமான கடன் தொல்லையில் அகப்பட்டிருக்கிறோம். ஒரு 10 லட்சம் 20 லட்சம் நான் கடன் தொல்லையில் இருக்கிறேன், அந்த கடன் தொல்லையிலேருந்து மீள முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அநேகருடைய ஜபத்தை கேட்டு அந்த 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் அந்த கடன் தொல்லையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்கிறார், அது ஒரு பெரிய அற்புதம் தான். இதெல்லாம் வெளியரங்கமான அற்புதம். இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளான மனிதனிலும் அற்புதம் செய்வார், அவர் வெளியரங்கமாகவும் அவர் அதை செய்வார். He can do inward wonders, he can do outward wonders also. அவர் நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார், நம்முடைய வெளிப்புறமான வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு தேவை. ஒருவேளை வருகிற இந்த வருஷத்தில் நமக்கு எதுவுமே நடக்கலைன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, ஆனால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்தால் அந்த மனப்போக்கம் தான் பெரிய அற்புதம். எதுவுமே நடக்கலை, எனக்கு வர வருஷத்தில் எதுவுமே எனக்கு நடக்கலைன்னா உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்ல, நிச்சயமாக நடக்கும். நான் சொல்வது, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் நான் எதிர்பார்த்த இந்த நன்மையை எனக்கு ஆண்டவர் கொடுக்காவிட்டாலும் அவர் வல்லமையான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஒரு நாளிலே அற்புதம் செய்வார் என்று நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களே, அந்த பொறுமை உங்களுக்கு வந்தது இல்லையா? பொறுமையே இல்லாத உங்களுக்கு பொறுமை வந்ததில்லை, அது பெரிய அற்புதம். மற்றவங்களை மன்னிக்கிற சுபாவம் இல்லை, மற்றவங்களை மன்னிக்கவே முடியாது. நாய் வாழை நிமித்தம் நம்மளை நிமித்த முடியாது, ஒத்துக்கிறீங்களா? நாய் வாழை நிமித்தலாம், ஆனால் நம்மளை நிமித்த முடியாது, அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறோம். ஆனால் மன்னிக்க முடியாத நம்மை மன்னிக்கிறவனாக ஆண்டவர் மாற்றுகிறார், அது பெரிய அற்புதம். சில கெட்ட பழக்க வழக்கங்கள், அந்த கெட்ட பழக்க வழக்கம் நம்மளால முடியல, ஆனால் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரை நம்புகிறோம், அந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார், அது பெரிய அற்புதம். அப்போ வெளியரங்கமாகவும் அவர் அற்புதம் செய்கிறார். இன்னும் கூட கூடுதலாக சொல்கிறேன், இப்போ நான் பரீட்சை எழுதிருக்கிறேன், ஃபெயில் ஆகிடும்னு சொல்லி நான் நம்பிட்டு இருக்கிறேன். சபையில் எல்லாம் சொல்கிறாங்க, கவலைப்படாத, நீ பாஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் நான் எப்படி எழுதுன்னு எனக்கு தான் தெரியும், நிச்சயமாக நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு தெரியும், நான் பாஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இப்போ எல்லாரும் உற்சாகப்படுத்துகிறாங்க, இப்போ எனக்கு பாஸ் பண்ண வாய்ப்பே இல்லை, இப்போ ரிசல்ட் வருது, நான் பாஸ் பண்ணிட்டேன், அது அற்புதம் தானே? சொல்லுங்களேன். அப்போ அற்புதம்னா என்ன? நடந்த அற்புதம். அல்லேலூயா. எனக்கு ஒவ்வொரு நாளும் நடக்காதான், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறாருங்க. நீங்கள் எதுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க? பாஸ்ட் ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாரா? இந்த 2026 ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், 2025 ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதம் செய்தார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? 2025 ஒவ்வொரு நாளும் உங்களை அற்புதம் செய்த எத்தனை பேர் அதை நம்ப முடியுது? கையை வரலையே.
25ல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்தார். அந்த ஆண்டவர் 26ல் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்வார். ஒரு நாள் நீங்கள் நம்புங்க, சொல்லுங்க, 26ல் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு வல்லமையான காரியங்களை செய்வார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அது பெரிய அற்புதம். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அது அதிசயம், அது அற்புதம். குஷ்டரோகியை குணமாக்கினார், அது அற்புதம். பிசாசுகளை ஓட்டினார், வியாதிஸ்தர்களை குணமாக்கினார், அது பெரிய அற்புதம். இன்றைக்கும் அற்புதங்களை, அன்று பழைய ஏற்பாட்டில் அற்புதங்களை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அற்புதங்களை பார்த்தோம், அப்போஸ்தலருடைய காலத்திலும் அற்புதங்களை பார்த்தோம். அதே அற்புதங்களை இந்த காலத்தில் எதிர்பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய அற்புதம். அந்த அற்புதம் தெரியுமா உங்களுக்கு? இயேசு தேவன் எப்படி அந்த இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்தார்? ஆண்டவர் 10 வாதைகளை உண்டாக்கினார். கடைசி வாதை என்ன? அங்க இருக்கிற எகிப்தினுடைய தலைப்பிஜன் எல்லாரையும் அவர் அடித்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அங்க யாரும் நினைச்சாலும் மறிக்கவில்லை. ஆண்டவர் ஐயா என்ன சொன்னார்? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து உங்களுடைய வீட்டிலுடைய வாசல் நிலைக்கால்களிலே பூசுங்கள், சங்காரக்காரன் வருவான், அவன் இஸ்ரவேல் மக்களை யாரையும் தொடமாட்டான், ஆனால் அங்கே எகிப்தினுடைய தலைச்சன்களை அடிப்பான். அதே நடந்தது. அப்புறம் அந்த பார்வோன் இந்த அற்புதத்தை பார்த்த உடனே வெளியே விட்டான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமையா இருக்கிறார். அற்புதம் என்றால் என்ன? அற்புதம் என்றால் அதிசயம். அதிசயம் என்றால் என்ன? அது ஆச்சரியமான காரியம். ஆச்சரியமான காரியம் என்றால் என்ன? நம்ப முடியாத காரியங்களை அவர் செய்கிறார். உங்க வாழ்க்கையில் நம்ப முடியாத செய்வாரா? எத்தனை பேர் இது நடக்குமா இல்லையான்னு சந்தேகமா இருக்கிறீங்க? ஆனால் நீங்கள் சந்தேகப்படுற காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா நிறைய போகலாம். அங்கு அற்புதங்களை நாம் பார்க்கும்போது செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்தார். அது பெரிய அற்புதம். ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்தார். அது பெரிய அதிசயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் செங்கடல் போன்ற பிரச்சனைகளை அவர் பிரிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அங்கு பழைய ஏற்பாட்டிலே அவர் தானியேலை சிங்கக்கோபியிலிருந்து அவர் விடுதலை ஆக்கினார். நம்புறீங்களா? அது பெரிய அற்புதம். அவங்க சிங்கக்கோபியில அவர்களை போட்டார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார்? சிங்கங்களின் வாயை கட்டிப்பட்டார். சிங்கங்கள் ஒரு சேதமும் வராதபடி. அப்போ நம்முடைய தேவன் பழைய ஏற்பாட்டிலும் அற்புதம் செய்தார், இயேசு கிறிஸ்து மூலமாகவும் அற்புதம் செய்தார், அப்போஸ்தலர் மூலமாக அற்புதம் செய்தார், நம் மூலமாகவும் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நமக்குள்ளும் அற்புதம் செய்வார், நம் மூலமாகவும் அற்புதம் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள அற்புதம் செய்வார், என் மூலமாகவும் அற்புதம் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ளே அற்புதம் செய்வார், என் மூலமாக அற்புதம் செய்வார். அப்ப எனக்குள்ளே அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு வெளியே அற்புதம் நடக்க வேண்டும். அப்ப எனக்குள்ளே என்ன அற்புதம் நடக்கணும்? என் சுபாவம் மாற வேண்டும். என் சுபாவத்தில் மாற்றம் வந்தால் அதான் பெரிய அற்புதம். எல்லா அற்புதங்களும் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? உயிரோடு எழுந்திருந்த அற்புதம் கிடையாதுங்க. வியாதி சுகமாறுது அற்புதம் இல்லைங்க. செங்கடல் 2ஆக பிரிது பெரிய அற்புதம் இல்லைங்க. மரித்தோரை ஆண்டவர் உயிரோடு இருப்பது அதிசயம் இல்லை. ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்தார். இயேசு செய்த அற்புதம் முதல் அற்புதம் என்ன தெரியுமா? இயேசு செய்த அற்புதம் முதல் அற்புதம் காணா ஊரில் திராட்சை ரசத்தை தண்ணீர், அதுதாங்க முதல் அற்புதம். ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறாரே, அதுதான் பெரிய அற்புதம். எத்தனை பேருக்கு இந்த அற்புதம் நடந்திருக்கு? எத்தனை பேருக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார்?
அதான் பெரிய தான் ரட்சிப்பு தான் பெரிய அதிசயம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரட்சிப்பு தான் பெரிய அதிசயம். உலகத்திலே ஒரு பெரிய அதிசயம்னா ரட்சிப்பு தான் பெரிய அதிசயம். அந்த அதிசயம் இன்னும் நீங்கள் பெறாத மக்கள் யாராவது இருந்தீங்களா? ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாமல், ரட்சிப்பு தான் பெரிய அதிசயம் தெரியாமல் இருந்தால், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசு ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இயேசு நமக்குள்ள வாழ்வது தான் பெரிய அற்புதம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு எனக்குள்ள இருப்பது தான் பெரிய அற்புதம். இயேசு எனக்குள்ள இருப்பது தான் இது 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 அந்தரங்க அற்புதம். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அற்புதத்தில் அதிசயத்தில் 2 விதம் இருக்கு. ஒன்று அந்தரங்க அற்புதம், வெளியரங்க அற்புதம். சொல்லுங்க. அந்தரங்க வெளியரங்க அற்புதம். அந்தரங்க அற்புதம்னாங்க ரட்சிப்பு, நம்முடைய சுபாவத்தில் மாற்றம். நம்முடைய சுபாவத்தில் மாற்றம். சிலருக்கு பெரிய பெரிய அற்புதம் நடக்கணும், பெரிய வீடு கிடைக்கணும், நிறைய காரு வேணும், நிறைய வேலை வேணும், கல்யாணம் நடக்கணும், நல்ல பிள்ளைங்க பெறணும், எல்லாரும் சந்தோஷமாக குடும்பமாக இருக்கணும், அந்த அற்புதத்தை விரும்புவாங்க. ஆனால் சுபாவத்தில் மாற்றம் கிடையாது. அப்போ அந்த வெளியரங்கமான அற்புதம் பெற்றிருந்து உள்ளான மனித நிலை அற்புதம் நடக்கலைன்னா நீங்கள் அந்த வெளியரங்கமாக பெற்ற அற்புதம் வீண். உங்களுக்கு அந்த வெளியரங்கமான அற்புதம் நடக்க வேண்டும். உங்களுக்கு வெளியரங்கமான அற்புதம் நடக்கணும். நீங்கள் படிப்பில் முன்னேறணும், படிப்பில் நீங்கள் நல்லா முன்னேறணும், ஃபஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல வேலை வேணும், கை நிறைய சம்பளம் வேணும், வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், நல்ல வீடு வேணும். இதெல்லாம் நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் வெளியரங்கமான அற்புதம். நம்முடைய ஆண்டவர் வெளியரங்கமான அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய அந்தரங்கத்திலும் அற்புதம் செய்ய வல்லவராக. எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமான அற்புதம் தேவை? அந்தரங்க வாழ்க்கையிலும் அற்புதம் வேண்டும், வெளியரங்கமான வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க வேண்டும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமான அற்புதம் அதிகமாக செய்யணுமா, இல்லை அந்தரங்கமான அற்புதம் அதிகம் செய்யணுமா? நான் அந்த கேள்வி உங்களை விட்டு விடுகிறேன். சொல்லுங்க. இந்த வருஷத்தில் வெளியரங்கமான அற்புதம் நடக்க வேண்டுமா, இல்லை அந்தரங்கத்தில் அற்புதம் நடக்க வேண்டுமா? அது எனக்கு தெரியாது. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். என்னை பொறுத்தவரையிலையும் எனக்கு முதல்ல அந்தரங்கத்தில் அற்புதம் நடக்கணும், 2வது வெளியரங்கமாக அற்புதம் நடக்கணும். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 லட்சம் தான் கையில் இருந்தது. 15 லட்சத்துக்கு எப்படி ஆலயம் கட்டுன்னு சொல்லி கனலோடு நினச்சி பார்க்கல. மார்ச் மாதம் 2 லட்சம் தான் வந்தது, ஏப்ரல் மாதம் வந்தது, மே மாதம் வந்தது, ஜூன் மாதம் வந்தது, ஜூலை மாதம் வந்தது, ஆகஸ்ட் மாதம் வேலை ஆரம்பித்தோம், தடைப்பட்டு போச்சு. செப்டம்பரில் ஆரம்பித்தோம், அக்டோபரில் ஆரம்பித்தோம், கையில் காசு இல்லை, பேங்க்கில் அக்கௌண்ட்டை பார்த்தா 3 லட்சம் 4 லட்சம் தான் இருக்குது. இதை வச்சு எப்படி கட்டுறது? அப்புறம் மைக்கேலம்மா ஜோதி போன்றவர்கள் அவர்கள் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். எப்படி தேவாலயத்தை கட்டும்போது அங்கே சக்கரியா திருகதர்சி, ஆகாய் திருகதர்சி, அங்கே இருக்கிற அங்கே செருபாபலையும் அங்கே இருக்கிற யோசுவாவையும் எப்படி அவர்கள் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தினார்களோ, அதே போல் இந்த தேவாலயத்தை கட்டும்போது என்னை உற்சாகப்படுத்தினார்கள். எப்படி உற்சாகப்படுத்தினார்கள்? கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் ஆலயத்தை கட்டி முடிப்பார். நான் ஜெபித்தேன், ஆண்டவரே கையில் காசு இல்லை ஆண்டவரே, ஆண்டவர் எப்படி ஆண்டவர் 15 லட்சம் நான் எப்படி கேட்குறது? நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்யறது தடைப்படாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், முந்தின ஆலயத்தை மகிமை பார்க்கிலும் மகிமையாக இருக்கும், நான் உனக்கு முன்னால் சென்று கோணலானவர்களை செய்யாக்குவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றுவார். நம்புறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்திலிருந்து வாக்கு பெற கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு அதிசயம் நடக்க வேண்டுமானால், உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு நம்பிக்கையை கொண்டு வரும், நமக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். ஆண்டவர் வாக்கு பண்ணினால் அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. என்ன நடந்தது? நவம்பர் மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் நடந்தது.
ஆலயம் கட்டி முடிக்க ஆயிற்று. இதுவரையிலும் 13-14 லட்சம் செலவாகிருக்கிறது. இன்னும் ஸ்டேர் கேஸ் மாத்திரம் கட்டணும். இன்னும் 1.5 லட்சம் 2 லட்சம் தேவை. அது இருந்தால் புரிந்துவிடும். அப்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். ஆனால் கர்த்தர் அழகான ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? எத்தனை பேர் மகிழ்ச்சி? எத்தனை பேர் மகிழ்ச்சி? சென்னையிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். வந்து ஜோமனார், கர்த்தர் உங்களுக்கு அழகான ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். வருகிறவர் எல்லாம் சொல்கிறாங்க கர்த்தர் அழகான. நான் சொன்னேன், ஐயா கையில் காசு இல்லையா, கையில் காசு இல்லையா, 1 லட்சம் தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் பெரிய அதிசயம் செய்தார், பெரிய அதிசயம் செய்தார். இப்போ ஆண்டவர் அந்த ரங்கத்திலும் அவர் அதிசயம் செய்கிறார், வெளியரங்கத்திலும். உங்களுக்கு இந்த வருகிற வருஷத்தில் எதில் அதிசயம் வேணும்? நிச்சயமாக நான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் அந்த ரங்கத்தில் அதிசயம் நீங்கள் 2வது இருக்கட்டும். வெளியரங்கத்தில் அதிசயம் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக மனம் திரும்பி உங்கள் உள்ளான மனிதனில் அற்புதத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. அதாவது சிலர் வந்து கண்ணால் பார்த்தா தான் நம்புவாங்க, சிலர் வந்து கண்ணால் பார்த்தா நம்புவாங்க. அதனால் வருகிற வருஷத்தில் ஆண்டவர் உங்கள் கண்கள் பார்க்க அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பின்னால் இருக்கிற நம்புறீங்களா? இந்த ஆண்டில் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இந்த வருடத்தில் நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும். சொல்லுங்க, நடக்கும். சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும். நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும். நான் விரும்புவது எனக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு அதிசயம் செய்வார். அவர் அற்புதம் செய்யாவிட்டால் அவர் தேவன் அல்ல. அவர் தேவனாய் இருந்தால், அவர் கடவுளாய் இருந்தால் எனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம், கரங்களை தட்டி அற்புதம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஒருவேளை அது உள்ளான, அது அந்தரங்கமான அற்புதமாக இருக்கலாம், அது வெளியரங்கமான அற்புதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? நான் செய்தியை நான் தொடர போகிறேன். நான் வாக்குத்தத்தம் இன்னும் கொடுக்கல. கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். 5 நிமிஷம் தான் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி எல்லாம் இந்த 2015க்காக ஆண்டு நன்றி சொல்லுவீங்களா? இல்லை நன்றி சொல்லுவீங்களா? நான் கடைசியாக அல்லேலூயா என்று சொல்லும்போது புதிய ஆண்டு பிறந்து விட்டதுன்னு அர்த்தம். நான் 3 முறை அல்லேலூயா சொல்லுவேன், சத்தமாக அல்லேலூயா சொல்லுவேன். 3 அல்லேலூயா சொல்லும்போது புது வருஷம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வெளியில் வந்து பட்டாசு வெடிப்பாங்க, உடனே அதை பார்த்து வருஷம் புரிஞ்சுறேன். நான் சொல்கிறத வச்சு நீ பண்ண. நம்ம கடிகாரம் தான் கரெக்டு கடிகாரம். அடுத்த கடிகாரத்தை பார்க்காதீங்க பிள்ளைங்க. நமக்கு புது வருஷம், நம்ம அல்லேலூயா வச்சுருந்தா புது வருஷம் நம்ம பிறந்தன்னு அர்த்தம். எல்லாம் கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தினீர். சொல்லுங்க, இயேசுவே அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தினீர். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய், ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்தீர், ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்தீர். ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடந்தது. அதே அற்புதம் இனி நடக்க போகிறது. இந்த ஆண்டு நடத்த அற்புதம், ஒரு அற்புதம். வருகிற ஆண்டு பல அற்புதம். சொல்லுங்க, இயேசுவே இந்த ஆண்டு ஒரு அற்புதம், வரப்போகிற ஆண்டு பல அற்புதம். இந்த ஆண்டு ஒரு அதிசயம், வரப்போகிற ஆண்டு பல அதிசயம். இந்த ஆண்டு ஒரு ஆச்சரியமான காரியம், வருகிற ஆண்டில் பல ஆச்சரியமான காரியங்கள். இந்த ஆண்டு ஒரு விசேஷமான காரியம், வருகிற ஆண்டில் பல விசேஷமான காரியங்கள். கரங்களை வைத்து இந்த பழைய ஆண்டுக்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவே 2025க்காக நன்றி 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 நன்றி. எல்லாம் எல்லாம் நன்றி சொல்லுங்க, எல்லாம் நன்றி சொல்லுங்க, எல்லாம் நன்றி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு, முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. 25ஆம் ஆண்டுக்காக நன்றி. ஆசீர்வாதமாய் நடத்தினீரே, அற்புதமாய் நடத்தினீரே, மகிமையாய் நடத்தினீரே. என் வியாதியை மாற்றினீரே, என் மரண படுக்கையை மாற்றினீரே, எனக்கு ஜீவனை கொடுத்தீரே, எனக்கு சுகத்தை கொடுத்தீரே. உமக்கு நன்றி. எல்லா வாய்த்தன் சொல்லுங்க, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் தேவைகளை சந்தீரே,
என் தேவைகளை சந்தித்தீரே, நன்றி ஆண்டவரே. என் வேலை ஸ்தலத்தில் கூட இருந்தீரே, என்னுடைய கல்லூரியில கூட இருந்தீரே, என் குடும்பத்தில் கூட இருந்தீரே. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ ஆண்டவரே போராட்டங்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளோ கவலை, எவ்வளோ வேதனைகள். செங்கடலை கடந்து வந்தேன், யோர்தானை கடந்து வந்தேன், வனாந்தரத்தில் கடந்து வந்தேன், பள்ளத்தாக்கை கடந்து வந்தேன் ஆண்டவரே. எத்தனையோ மேடுகளை கடந்து வந்தேன், எத்தனையோ மலைகளை கடந்து வந்தேன் ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே அப்பா தண்ணீரை கடந்து வந்தேன், எத்தனையோ ஆண்டவரே புயலை கடந்து வந்தேன், எத்தனையோ ஆண்டவரே நெருப்பை கடந்து வந்தேன், எவ்வளவுதான் அக்கினியை கடந்து வந்தேன். என்னோடு கூட இருந்தீரே. சொல்லுங்க, இயேசுவே என்னோடு கூட இருந்தீரே, என்னோடு கூட இருந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. நாபரீகா பாலா தூரா பாலாதியா. அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷை நன்றி சொல்லுங்க, அந்நிய பாஷையில் நன்றி சொல்லுங்க, அந்நிய பாஷையில் நன்றி சொல்லுங்க. மற்றவர்கள் வார்த்தையினால நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. அந்நிய பாஷையில் நன்றி, அந்நிய பாஷை நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது, இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது, இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது. மனதார நன்றி சொல்லிடுங்க, 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 சீக்கிரமா சொல்லிடுங்க. புது வருஷம் வரப்போகுது, புது வருஷம் வரப்போகுது. வருத்தப்படாதீங்க, இப்போ நன்றி சொல்லிடுங்க, நன்றி சொல்லிடுங்க. மனதார நன்றி சொல்லுங்க, மனதார நன்றி சொல்லுங்க, மனதார நன்றி சொல்லுங்க, மனதார நன்றி சொல்லுங்க. இன்னும் சில நிமிடங்கள் தான், சில நிமிடங்கள் தான். அப்பா நன்றி, அப்பாவுக்கு நன்றி சொல்லிடுங்க. திரும்பி நன்றி சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் மனதார கரங்களை உயர்த்தி, மனதார கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க. இயேசு நோக்கி, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி. பிதாவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. புதிய ஆண்டு வந்து விட்டது. 2026 பிறந்து விட்டது, 2026 பிறந்து விட்டது. 2025 போய்விட்டது, பழைய ஆண்டு போய்விட்டது, பழைய ஆண்டு போய்விட்டது. புதிய ஆண்டு, புதிய ஆண்டு, புதிய அற்புதம், புதிய அற்புதம், புதிய அதிசயம், புதிய புதிய நன்மை, புதிய நன்மை, புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய மகிமை, புதிய மகிமை, புதிய வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன என்ன செய்தி? அதிசயங்களை, அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். உங்கள் கண்கள் பார்க்கும், உங்கள் கண்கள் பார்க்கும், உங்கள் நாவுகள் துடிக்கும், உங்கள் உதடுகள் ஆண்டவரை போற்றும். ஹல்லேலூயா. நான் ஜெபித்த போது ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார், உன்னை அதிசயங்களை காணப்பண்ணு. 2025 நிறைய அதிசயங்களை பார்த்துட்டோம். அதை விட இன்னும் பெரிய பெரிய அதிசயம்லாம் பார்க்க போகிறோம்.